எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காந்த கண்ணழகி டஸ்கி ஸ்கின்னோட பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் ஒரு பொண்ணை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ட்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தாங்க. யார் அந்த பொண்ணு, அப்படி என்ன நடந்துச்சு, அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலக அழகியாக இருக்கட்டும், எல்லாருமே ஆக்சுவலி அது ஒரு காம்படிஷன் நடக்கும். அண்ட் அதில் வின் ஆகி இவங்க தான் உலக அழகி, இவங்க தான் வந்துட்டு மாநில அழகி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. பட் ரீசண்டாக உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் ஒரு பொண்ணு எல்லார் கணக்கும் உலக அளவு ரேஞ்சுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்கள இப்போ எல்லாருமே வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. அண்ட் இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி தேவாமிர்தம், தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலில் கடைஞ்சாங்க. அதில் அந்த தேவாமிர்தம் கிடைச்சிச்சு. அண்ட் இந்த தேவாமிர்தமாக திருமாலோட வாகனமான கருட பகவான் வந்துட்டு இதை சுமந்து போயிட்டு இருக்கும்போது பானையில், அதாவது கும்பத்தில் சுமந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 இடத்துல விழுந்திருக்கு. அண்ட் அதை இப்போ திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அண்ட் அதில் நீராடினா, புனித நீராடினா நம்மளோட பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிடும் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்காண்டி நிறைய பக்த கோடி பெருமக்கள் உள்ளூர் வெளியூர் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க பேர், அப்படியே ஒரு கூட்டமாக அவ்வளோ பேர் காணப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு, எக்கச்சக்க பேருங்க, அவ்வளோ க்ரௌடு, அதில் எப்படி ஒரு பொண்ணு ட்ரெண்ட் ஆனா? இது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமாங்க, இந்த பொண்ணு பேர் மோனாலிசா. மோனாலிசா அப்படின்னாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஃபேமஸான பெயிண்டிங், லியோனோ டாவின்சியோட ஃபேமஸ் பெயிண்டிங், உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் மோனாலிசாவோடது. அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த பொண்ணு பேரும் மோனாலிசா தான். மோனாலிசாவோட பேர் இருக்கனால இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகிட்டாங்களா, இல்லை உண்மையிலே அழகாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு யார் அப்படின்னா மாலை விற்றுட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ருத்ராட்ச மாலைலாம் இருக்கும்ல, அதை விற்கிறவங்க, பரம்பரை இவங்க அந்த ருத்ராட்ச மாலை விற்கிறவங்க தான். அப்படி அவங்க விற்கும்போது, அதாவது அவங்க மட்டும் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யூஸ்வலாகவே கோயில் திருவிழா, இந்த மாதிரி பெரிய கும்பாபிஷேகம், கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை அங்கே இருக்கும். நிறைய பேர் அப்போ தான் வந்துட்டு ஓகே, நிறைய கூட்டத்தில் வந்து நம்ம தொழில் சேல்ஸ் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் இந்த மாதிரி மாலை விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. அண்ட் மாலையும் வித்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்த ஒருத்தர் இந்த மாதிரி மாலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகாக இருக்கு, மேக்கப் போடாமலே இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்கே, காந்த கண்ணில் இந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது, இரு விழிகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம், யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்களே, ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்காங்களே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கி, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து, அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட செல்ஃபியும் எடுத்திருக்காங்க. எடுத்து அதையும் அப்லோட் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை பார்க்குறது, அதை இந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி செல்ஃபி எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் ஆஹா கண்டென்ட் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவங்க பேஜில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நார்மலாகவே ஒரு தடவை 2 தடவை ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னா ஓகே. நீங்கள் வளைச்சி 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 ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க அப்படின்னா ஒரு கடத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையை பிடிக்கிறதா இருக்கட்டும், முரசிட்டு ஃபோட்டோ கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணோன்னே அவங்களுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி, இந்த பொண்ணோட வயசு 16 தாங்க, டீனேஜ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி, இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் தடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் அதையும் அவங்க கேட்காம, இல்லை ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ வேணும்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் இந்த பொண்ணு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டாங்கங்க. ஓகே, என் ஃபேஸு அழகாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்க வரீங்க, ஃபேஸ் தெரிஞ்சால் தானே ஃபோட்டோ எடுப்பீங்க, போஸ்ட் கொடுங்கன்னு கேட்பீங்க, நான் மாஸ்க்கை மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்க்கை மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கூட இந்த பொண்ணோட கண்ணை பார்த்துட்டு
இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இல்லை ஃபோட்டோ கொடுங்க ஃபோட்டோ கொடுங்கன்னு திரும்ப பின்னாடியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை வந்துட்டு இந்த டவல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மூடி கூட்டு போகிறாங்கங்க. ஆக்சுவலி அந்த வீடியோலாம் இருக்குது. அந்த பெட்ஷீட் துணியெல்லாம் போட்டு மூடி இல்லைம்மா உள்ளே போன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு அங்கே அடிதடி சண்டைலாம் நடக்குது. ஆக்சுவலி ஃபைட்டாக முடிஞ்சிருக்குது. அந்த பொண்ணுக்கு பிரதராக இருக்கட்டும் அவங்க பிரதர்லாம் அடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதை பார்க்கும்போது என்னடா இது, ஓகே நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுறீங்க அது வேறு விஷயம், ஃபோட்டோ கேட்குறது அது வேறு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த கேட்பீங்களா செய்வீங்களாங்கிற மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அழகு ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கு அவங்க அப்பா இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நீங்களோட சொந்த ஊர் இந்த ஊருக்கே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறதுக்காக இருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆக்சுவலி என்கிட்ட மாலை வாங்கினா கூட பரவாயில்ல, ருத்ராட்சம் வாங்கினா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாங்காமல் செல்ஃபி எடுங்க ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு அவங்க தரப்பில் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி அவங்களோட பேஜில் போட்டிருக்காங்க. அண்ட் அதுவும் லைவ் ட்ரெண்டாக இருக்குங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அவங்களோட பிரதர் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பரபரப்பான ஒரு விஷயம், இந்த அளவுக்கு அத்துமீறல செயல் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உண்மையிலே இத்தூருக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஒரு டேரக்டர், அதுவும் ஒரு பாலிவுட் டேரக்டர் என்னோட படத்துக்கு இந்த பொண்ணோட கேரக்டர், அதாவது இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்ரோச் பண்ணுறதுக்காகவும் இருக்காராம். யோசிச்சு பாருங்க, ஒரே நாள் நைட்டில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்கங்க. அண்ட் இந்த செயல் சரியான கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி இல்லைன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.